ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்ல இன்னைக்கு ஒரு அருமையான கதை கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு அழகான கிராமம், அழகான கிராமத்துக்குள்ள அழகான குட்டி பையனும் அவங்க அப்பாவும் வாழ்ந்துட்டு வராங்க. அவன் பேரு டேனி, அவங்க அப்பா பேரு ஜாக். அவனும் அவங்க அப்பாவும் ஜாலியா வாழ்ந்துட்டு வராங்க. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மாவை இழந்துட்டான். அதனால அவன் அழுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன கேட்டாலும் அவங்க டாடி 2 மடங்கா தான் வாங்கி தருவாரு. அவரு பாத்தீங்கன்னா ரயில்வேல வேலை செஞ்சார். பாமன் பிரிட்ஜ் மாதிரி நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கப்பல் வரும்போது திறந்துருவாங்க, ட்ரெயின் வந்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை ஆப்ரேட் பண்ற ஆப்ரேட்டரா அவர் இருந்தாரு. அதனால அவருக்கு நிறைய சம்பளம் வரனால அவன் எதை கேட்டாலும் 2 மடங்கா தான் வாங்கி தருவாரு. இப்படி நாட்கள் நகர்ந்தானா அவனும் வளர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு வந்துட்டான். இவங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. தினம் இவன் காலையில சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட ஓடி அங்க போய் இருந்துக்குமா. அங்க போய் அவங்க அப்பா எழுதிட்டு இருப்பாரு, அவன் விளையாண்டுட்டு இருப்பான். இதே அவங்க பழக்கம் ஆயிடுச்சு. நைட்டு சாப்பிடறதுக்கு வீட்டுல வந்துருவாங்க. இது அவன் பழக்கம் ஆயிட்டனால தினம் அவன் போயிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அவங்க டேடி கிட்ட போய், டாடி எனக்கு ஒரு ஃபுட்பால் மட்டும் வாங்கிட்டாங்களே டாடி அப்படின்னு கேட்டான். அவங்க டாடி உடனே செரிச்சலும் அப்படின்னு அவர் கடைக்கு போய் 2 பால் வாங்கிட்டு வந்தாரு. ஃபுட்பால் பெரிய பெரிய பாலா வாங்கிட்டு வந்தாரு. அவன் சந்தோஷமா அதை வாங்கி வீட்டுல ஒண்ணு வச்சுட்டு அன்னைக்கு அவன் ஒரு பாலை எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு வேலைக்கு அவங்க டாடி கூட போய் எடுத்துட்டு போயிட்டான். அவன் என்னைக்குமே அதை சந்தோஷமா ஜாலியா விளையாண்டு இருக்கிறான். அவன் தெரியாம கையில தூக்கி போட்டு விளையாண்டு இருந்து ஓய்ந்து அடிச்சுட்டான். அவங்க அப்பா மேலே அந்த பந்து போய் பட்டுச்சு. அவங்க அப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்பா சாரி டாடி நான் இந்த டேனி சொன்னான். அதுக்கு அவங்க டாடி ஓகே செல்லாம் அப்படின்னு அவங்க டாடி அந்த பால் எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. சும்மா அடிச்சுதான் பாப்போமே அப்படின்னு திருப்பி ஓங்கி அடிக்கிறான். அந்த வந்து நேரம் திருப்பி அவங்க அப்பா மேலேயே பட்டுச்சு. அவங்க அப்பா அடுத்து யோசிச்சுட்டு, இன்னும் இப்படி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி அனுப்பிச்சுட்டு விளையாட சொல்றாரு. அவன் ஜாலியா விளையாண்டுக்கோ. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு போன் வந்து, பாலத்தை சீக்கிரமா தர, பெரிய கப்பலா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு அவர் ஓடி போய் அந்த ஆப்ரேட்டர் அந்த ரூம்ல போய் அந்த பட்டன் ஆன் பண்றாரு. அது அப்படியே அந்த ட்ராக் அப்படியே திறக்குது. அப்படியே அதுல பாத்தீங்கன்னா செயின் இருக்கும். சைக்கிள் செயின் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள் செயின் மாதிரி ஏதாவது இப்படி இருக்கும், அப்படி இழுக்கும். அதான் ஓபன் பண்ணணும்னா இப்படி இழுக்கும், க்ளோஸ் பண்ணணும்னா இப்படி இருக்கும். இதை மாதிரி வச்சிருந்ததுனால அது இழுத்துச்சு. அந்த பாமன் பிரிட்ஜ் திறக்கிறப்போ அப்படியே அந்த டேனி ஆன் வாயை திறந்து பார்த்தான். பெரிய கப்பலா போச்சான். அப்படியே டானி இப்படி ஆன்னு பார்த்தா அவங்க அப்பா சிரிச்சான். அவன் சிரிக்கிறத பார்த்து அவங்க அப்பாவும் சிரிச்சாரு. இவன் அப்படியே சிரிச்சிட்டு இருந்ததுன்னு ஒரு திருப்பி இன்னொரு போன் வருது. ஜாக் சீக்கிரமா பாலத்தை க்ளோஸ் பண்ணி, பெரிய ட்ரெயினா வந்துட்டு இருக்கு, நிறைய 4000 மக்கள் வந்துட்டு இருக்காங்க, வேகமா வந்துட்டு இருக்கு ட்ரெயின், அவசரமா போகணுமா, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணு அப்படின்றாங்க. சரிங்க சார் டேனி நீ அப்படி அங்கேயே இரு அப்படின்னு அவங்க டேடி திரும்புறதுக்குள்ள அவன் பாலை ஓங்கி மிதிச்சிட்டான். இந்த பால் வேகமா ஓடி இந்த செயின் சுத்திட்டு இருக்க இடத்துக்குள்ள பந்து விழுந்துச்சு. இவன் அந்த இடம் ஃபுல்லா கிராஸா இருந்ததுனால இவன் ஓடுற வேகத்துக்கு வலிக்கு விட்டுருச்சு. தெரியாம அந்த செயின்குள்ள விழுந்துட்டான். அவங்க அப்பா திரும்பி டேனின்னு சொல்றதுக்கும் அவன் தப்புன்னு கீழே விழுகிறதுக்கும் சரியா போச்சு. அவங்க டாடி டேனி அப்படின்னு கத்துறாரு. அவன் அதுக்குள்ள இருந்துட்டு அப்பா அப்படின்னு ஒரு கத்த விடுறான். அவங்க டேடியால என்ன செய்யறதுன்னே தெரியல. என் பையனை காப்பாத்துறதா, 4000 மக்கள் வந்துட்டு இருக்காங்க, பெரிய ட்ரெயினா வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதா, என் பையனை காப்பாத்துறதா, ட்ரெயினை காப்பாத்துறதா. உங்க அப்பா ஒரே குழப்பம். அந்த இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஜாக் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணு செய்து வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல, குழம்பு போய் இருக்கிறப்போ சரி நம்மளால வேற ஒண்ணும் செய்ய முடியாது, பையனையும் காப்பாற்ற முடியாது, ட்ரெயினை என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு அழுதுகிட்டு சாரி டேனி அப்படின்னு சொல்லி பட்டன் ஆன் பண்ணிட்டாரு. இந்த செயின் அப்படியே இழுக்குது, அவன் அப்படியே பிடிச்சி நசுக்குது. அப்பா அப்பா அப்பான்னு 3 தடவை கத்துறான். இந்த ட்ராக் அப்படியே அது அவனை நசுக்கிடுச்சு. அப்படியே இந்த ட்ராக் மடங்கிடுச்சு. வேகமா அந்த ட்ரெயின் வேகமா போயிடுச்சு, பிரிட்ஜை தாண்டி போயிடுச்சு. அவங்க அப்பா ஓடி போய் பாக்குறாரு. அப்படியே அவனை நசுக்கிட்டே அது மேல கொண்டு வந்துருச்சு. கை தனியா, தலை தனியா, உடம்பு தனியா, கால் தனியா, எல்லாம் தனித்தனியா போட்டு தெரிச்சு விழுந்துருச்சு. அவங்க அப்பா ஒரே அழுதுகிட்டே இருக்கிறாரு. என் பையன் இறந்துட்டானே, ஐயோ நான் தலையா அடிச்சுட்டு அழுகிறாரு. அடுத்த நாள் நியூஸ்ல போட்டுட்டாங்க, ரயிலில் வந்த 4000 மக்களை காப்பாற்ற தன் மகனை பறி கொடுத்த ஜாக்னு போட்டாங்க. அது இல்லாம இன்னொன்னு போட்டுட்டாங்க, தன் மகனை விட ரயிலில் வந்தவர்களை அதிகமா நேசித்த ஜாக்னு போட்டுட்டாங்க. அவருக்கு இது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த மகனை இழந்துட்டதுனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாரு. ஐயோ என் மகன் போயிட்டானே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரயில்ல நல்லவங்களும் இருந்திருப்பாங்க, கெட்டவங்களும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் ஒரே மகனாகிய டேனிய ஜாக் கொடுத்தாருல, அதே மாதிரிதான் இந்த பூமியில நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக பிதாவாகிய தேவன் தான் ஒரே பேரனுக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையின் பாடுகளால நம்ம மீட்டு கொண்டாரு. இதே மாதிரி வசனம் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறாராம். அதனால ஆண்டவர் இன்னொன்னு உங்ககிட்ட உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவர் எப்படி உங்களையும் என்னையும் நேசிச்சாரோ அதே மாதிரி நம்ம பிறனை நேசிச்சு பழகணுமா. அது இல்லாம நம்ம எனிமிஸா நேசிச்சு பழகணுமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாம். பாய் பாய். காட் பிளஸ் யூ.